தங்கச்சியை கூட்டிட்டு போய் பாட்டு கிளாஸ்ல விட போறேன். வெல்கம் வெல்கம். என்னுடைய சிஸ்டர் வந்து பாட்டு கத்துக்கணும்னு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் மாப்ள. நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பாட்டு மட்டும் உங்க வயசுக்கு தகுந்த குரு தட்சணையா சார்? அது ஆரஞ்சு தேங்காய் சார். எங்க குடும்பம் ரொம்ப சாத்வீகமான குடும்பம் சார். அப்ப நாங்க நாரப்பைய குடும்பமா? நாங்க சாத்வீகம். அது உங்க குடும்பத்தை பத்தி அறிவு எனக்கு இல்ல சார். அது நீங்க தான் முடிவு பண்ணுங்க சார். நீங்க கத்துக்கணும். தம்பி நீங்க எதுக்காக வாலண்டரி அப்படி வந்திருக்கீங்க? ஏனே சாத்விகன்னு சொன்னீங்க, பச்சோரகமா ஏதாச்சும் வாசிங்க. சீர்ல கிடையாது தம்பி. கத்துங்கம்மா. பாத்துமா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னா பெரிய எனக்கு கால் பண்ணு, ஜெயில இருந்து வர சொல்றேன். நன்றிமா. ஓகே ஓகே பெரிய கால் பண்ணி ஜெயில இருந்து வர சொல்றேன். சார் சார் ஓகே குந்தரா நான் போட்டுமா? நீ வெளியே உட்கார்ப்பா. முதல்ல நம்ம 3 கட்டையில ஆரம்பிக்கணும். கட்டையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சிச்சுவேஷன் சொல்றேன் சார். அதாவது ஒரு சிம்பாலிக்கா தான் சொன்னோம். என்ன 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 சிச்சுவேஷன் நீங்க பாட போறீங்க? அதாவது குழந்தை பிறந்திருக்கு இப்பதான் வீட்டுல. வீடெல்லாம் கலகலகலகலன்னு இருக்கு. ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் முல்லை வாயால பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். இப்ப குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து ஆம்பளை பையனா பொம்பளை பையனா? ஆம்பளை பையனா பொம்பளை பையனா? ஏயோ ஏய் ஏய், அடுத்த பிரமா ரெடி. பொம்பளை பையனா? நம்ம இசை ஆர்வத்திலே இருக்கறனால மித்த கவனங்கள்லாம் சிதையக்கூடாது. சதையக்கூடாது. ஆமா ஆமா. ஆம்பளை பையன். ஆம்பளை பையன். சரி, அதுக்கு 3 கட்ட போதும். ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாய்? ஐயோ மாஸ்டர், இப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னா ஜெயில இருக்க எங்க அண்ணன் கூட்டுறேன். அவன் அண்ணனை கூப்பிடுவா. என்னதான் உங்க அண்ணன் செஞ்சா அப்படி? ஐயோ அவரை நீங்க அப்படி நினைச்சாதீங்க. அவர் வந்தாருன்னா உங்களுக்கு காலி பண்றாப்ல. அப்படி நாங்க பாக்காததான். ஆமா ஏப்பா, என்னமா ரவுடி ரவுடி அவன் ரவுடி வர சொல்றான். என்ன இப்படி பேசுறீங்க? இருங்க நான் கூப்பிடுறேன். அண்ணே யார் யாரு? மிமிக்ரி ஆர்டிஸ்டா? வர 13ஆம் தேதி சடங்கு வச்சிருக்கான். 4 வயசு நச்சுன்னு போட்டு அண்ணே அண்ணே இவர் என்ன பாடா படுத்துறாரு. அண்ணே பாட்டு சொல்லி படுத்துறியா? என்னன்னு கேளுங்க அண்ணே. அது வேற ஒரிஜினல் உருட்டுக்கட்டை. அம்மா இந்த பையன் எப்ப வந்தான் கேரக்டர்ல? ஏங்க எங்கெங்கயோ பெத்துட்டு இங்க கொண்டாந்து ஊட்டிங்கன்னா மளிகை கடையில நீ மளிகை பொருளே விக்கலையாப்பா. பாட்டு வாத்தியா ட்ரெஸ் பாரு பக்கி பையன். அடா தம்பி தம்பி அடா தம்பி நீ அடா தம்பி பாத்துக்கலாம். கையடி கையடி அடிக்கவே இல்லை. பொறுக்கி போயலைங்க பாட்டு வாத்தியாரையா? ஏய் இனியா மனசுல உண்மையெல்லாம் சொல்றீங்க. அன்னைக்கு ஃபைனல் வர வர அவன் பாட்டு போட்டாயா? பாரு பாட்டு வாத்தியாரே, வாயில இருந்து பாட்டு வந்துச்சு அவ்வளவு. ஐயோ மறுபடியும் மிரட்டாரு. வாயில இருந்து பாட்டு மட்டும்தான் வரணும், ஜோக்கு வரக்கூடாது. புரியுதா? பாட்டு ஆரம்பியா. முதல் எபிசோட்ல வந்தானே அண்ணே வாங்க அண்ணே அப்படின்டா. ஃபைனல் வந்தா யோ பாட்ட சொல்லி கூட வெங்காயம் அப்படின்டா. உங்க நம்பி வந்திருக்கேன். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். நல்ல பாட்டா சொல்லி கொடுங்க. என்ன சிச்சுவேஷன்? எத்தனை வாட்டி ஐயா சொல்லுவேன்? ஐயா அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு வேற. எங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு. யாரியா பிக்கல் பே மாதிரி பேசிட்டு குழந்தை பிறந்தா குழந்தைக்கு தடுப்பூசியானியா போடணும். தம்பி அப்படியே போடுவா. கட்டை எடுத்து தர்றா தம்பி. ஐயா கட்டை எடுத்து தர்றா தம்பி. தப்பே தம்பி, அது உண்மையான கட்டை. பாத்தாடி பாட்டு பாட்டு போடுங்க. ஒரு நடுவர்னு கூட்டிட்டு வந்துட்டு கட்டையை வச்சு அடிக்கிறீங்க, விளக்க மாத்த வச்சு அடிக்கிறீங்க. மாஸ்டர் எங்க அண்ணன் ரொம்ப கோவக்காரரு, பாத்துக்கோங்க. இது 5-8 கட்டையில போடுங்க பாட்ட. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அதுல என்ன அதிசயம்? நல்ல பாட்டா போடுங்க. சரி, நான் போய் பாடுங்க. எங்க குடும்பமே உட்கார்ந்து ஜகஜோதியா கேட்கணும். குடும்பமே உட்கார்ந்து பாடினா அது ஒப்பாரி. உட்கார்ந்து நான் பாடினா பயப்படாங்க. வருஷத்துல ஒரு கவுண்டர் போடுவாப்ல, அவரே பெரும் போடுவாப்ல. போலாமா? என்ன என்ன சிச்சுவேஷன்? குழந்தை பிறந்ததே விட்டுருங்க. எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கு. என்னம்மா சொல்ற? என்னம்மா சொல்ற? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட். நீங்க உட்காருங்க. இல்லையா அந்த மேட்ரு நல்லா இருக்கு. அந்த மேட்ரு நல்லா இருக்கு. அப்படி தெரியும். என்ன இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும். கடைசியா சொல்லணும் தான் வச்சிருக்கேன். தேவையில்ல. சரி இதுவும் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாம். இன்று இரவே இல்ல, ஹனிமூனுக்கு போயிருக்கோம்.
நல்ல ஊட்டில குளு 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 குளுன்னு இருக்கு. அதாவது இரு இருடா இருடா அது எப்படிடா நான் தெரியாம நான் கேக்குறது எப்படி குழு குழுன்னு உனக்கு இருந்தா நீ அங்க தொடுவியா அப்புறம் இங்க தொட முடியும் நீ இங்க உட்கார்ற பக்கத்துல உட்கார்ற நீ தள்ளி உட்கார் நீ தள்ளி உட்கார் இரு இங்க இப்ப கத்து கூட பாக்கலாம் எப்பா சித்ரா எல்லாம் ஒரு ஃபார்ம் ஆயிட்டா என்னன்னா ஃபைனல் எபிசோடு போறோம் சரி. நவீன எல்லாம் கெஞ்சுவோம் மேடைக்கு வாடா கால்ல கூட வர மாட்டான் இன்னைக்கு கூப்பிடாமலே 35 ரூபா வந்திருக்கேன் என்ன அர்த்தம் ஃபைனல் இப்ப இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இப்ப இப்ப என்ன- பிள்ளை வந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு போடு அதை நீ எப்படி கேட்டுக்கணும் இங்கிட்ட உட்காந்து கேட்டுக்கணும் நீ எதுக்கு அங்கிட்டு போய் உட்காந்துருக்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு கருவிதான் எங்க இருந்து வர மார்க்கெட்ல இருந்து வரேன். மார்க்கெட்லாம் போக கூடாது அப்புறம் மார்க்கெட் போன நடிகை நம்மள சொல்லிடுவாங்க மார்க்கெட்டுக்கு வந்த நடிகை தானே சொல்லணும். நீ க்ளோஸ் அப்ல இல்லப்பா அங்க இருக்கிறாலே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொண்டு மாஸ்டர் பாட்டு வருமா? பாட்டு போடு பாட்டு போடு ரெடி 1 2 3 4 சின்ன வீடு சித்திரா பெரிய வீடு கட்டுறா சின்ன வீடு சித்திரா பெரிய வீடு கட்டுறா சாரி இது ஆட்டம் மறந்துட்டேன் இப்ப பாடுங்க ஒரு பாட்டு கத்தா ரைட் பனங்கற்கண்டு பாயாசம் வாங்கிட்டு வாங்க எதுக்கு டோனை கிளீன் பண்ண பனங்கற்கண்டு பாயாசமா இல்ல இல்லன்னா நல்லா எஸ்பி மாதிரி வந்துரும். டோன் ஏத்தன் இங்க இருந்து யார் ஒன்னத்தின் ஏத்தவனா இருக்கிறதுல பாடு அப்பா ஆரம்பிச்சுடு ஜல மேல ராவ தூக்காத ரா இறக்கு ஜல மேல ஏய். Ground floor போறாங்க. சூப்பர்ரா. சூப்பர் சூப்பர். ஜல மேல சீ, செத்துட்டா. ரா. ஏத்தவும் கூடாதுற எனக்கும் கூடாதுற ஸ்ட்ரைட்டாவும் போக கூடாது இது சும்மா இரு பொழுது அமைக்கிட்டே இருக்காத வேற ஏதாவது சங்கீத பாட்டு கத்துறியா ஆதிதாளம் நவகத்தை பத்த மேளம் கலைவாணியே 4-5 கலைவாணி இல்லையா ஒண்ணுதான் கலைவாணியே கலைவாணியே இதான்ப்பா இது ஓ, இது இப்படி. ஃபர்ஸ்ட் தாளம் கலவாணிய கலவாணிய. போன் எடுத்து கீழ்பாக்கத்து ஒரு போன் பண்ணு phone எடுத்து கீழ்பாக்கத்து ஐயா கலைவாணியன்னு பதிலா உங்களை களவாணியன்றாங்க. உனக்கு க்ளோஸ் அப் இல்லப்பா விடு போலாமா ஏ தன்னானா தன்னானா ஏய் தன்னானா 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 ஏய் தன்னானா வா ஏத்திட்டாரு ஏய் நான் எவ்வளவு சீரியஸா பாட்டு சொல்லிட்டு நீ என்னடா ஆரஞ்சு பழத்தை தின்னுட்டு இருக்க நான் பழம்பெரும் பாடகர் ஏய்யா ஒரு கவுண்டரை ஒரு தடவை போடலாம் அத நீ ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்டு வந்து இல்ல, இல்ல, இல்ல. கடைசியா உனக்கும் இல்ல, போடுறீங்க இல்ல. முத்து என்ன சொல்றாருன்னா இவரு யோசிச்சா- தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல எடிட் பண்ணாம போடுகிறாங்க கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் மாஸ்டர்.